Hi guys, so எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாஸ்ட் டென்ஸோட 4 டைப் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் அதோட டைப்ஸும் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் வந்து கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்கலைன்னா ஒரு தடவை என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து புரியும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட்ல வந்து ஒரு ஈவெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம், அது வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும் சிம்பிளாக. அதே இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அங்கே ஸ்டார்ட் ஆகி அது வந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும். அப்படின்ற மாதிரி இடத்துல வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்குமே வந்து நம்ம சேம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹோப் த பஸ் கம் சூன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 20 மினிட்ஸ் அப்படின்னா நான் இப்போலேருந்து 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பஸ் வரும் நான் நம்புறேன் அப்படின்னா இப்போ இருக்க ப்ரெசண்ட்டு பாஸ்ட்ல அவன் வந்து வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், இனியும் வெயிட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அட் லாஸ்ட் த பஸ் கேம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பஸ் கம்ஸ்ன்னு இருக்கு, இங்கே வந்து பஸ் கேம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை பேசிட்டாங்க. அந்த பாஸ்ட் டென்ஸை பேசினதுக்கு ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 20 மினிட்ஸ், அதாவது அந்த பஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் 20 நிமிஷமா வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி பேசின பாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறப்ப அங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இது மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஜேம்ஸ் இஸ் அவுட் ஆஃப் பிரீத், ஹி ஹாஸ் பின் ரன்னிங். ஸோ ஜேம்ஸுக்கு வந்து மூச்சு வாங்குது, ஏன்னா அவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அதாவது ஓடிக்கிட்டு இருக்கான்றது பாஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஓட, ஸோ இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஜேம்ஸ் வாஸ் அவுட் ஆஃப் பிரீத், அவனுக்கு வந்து மூச்சு வாங்கிருச்சு, ஆல்ரெடி வந்து அது முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசிட்டாங்க. ஸோ பாஸ்ட்ல நடந்ததை பேசிட்டு அதுக்கு முன்னாடி he had been running, ஸோ அதுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டான், அதனாலதான் அவனுக்கு மூச்சு வாங்கியிருக்கு அப்படின்னு பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸசைஸ்னு எதுவும் இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பாஸ்ட்ன்றதுனால குழப்பிக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கம்பேரிசனே தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.